இப்போல்லாம் யார் மறைந்தாலும் நான் போகிறதே இல்லை. ஏன்னு கேட்டால் என்னன்னு கேட்டால் இந்த பதிவுன்னா எனக்கு உடம்பு சரியில்லாததுக்கப்புறம் நான் ரொம்ப எமோஷ்னல் டைப்பு, ரொம்ப உணர்ச்சி வசப்படுவேன். இப்போ நான் இதை யாரோட மறைவையும் போய் பார்க்குறதே கிடையாது. இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரியா இதான படத்தில் தான் நண்பர் கஸ்தூரி ராஜா மறைஞ்சிட்டார். அவர் மௌத்தான பிறகு அந்த அடக்கம் செய்யக்கூடிய அந்த காட்சி என்னை ரொம்ப நெருடுச்சு. அது அது அதோட ப்ரெசன்டேஷன் அது சினிமா மாதிரியே தெரியல. அது என்னை ரொம்ப நெருடிச்சு. நான் அது 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 ரொம்ப பாருங்கள், ரொம்ப எமோஷனல் ஆகிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், பச்சையாக சொல்கிறேன். இப்போல்லாம் யாராவது மறைஞ்சிட்டாங்கன்னா அந்த மறைவுக்கு போய் என்னால் என்னுடைய துக்கத்தை கூட வெளிப்படுத்த இயலவில்லை. நான் என்ன பண்ணுறேன், அதனால தான் ஒரு எழுத்து வடிவில், என்னோடய குரல் வடிவில், என்னுடைய இரங்கலில் தெரிவிச்சுக்கிறேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் அந்த பொண்ணு நான் அந்த வீட்டுக்கு திருட போனேன்னு சொல்லிட்டு அடி வாங்குறான். அவன் திருட போனது பணத்தை இல்லை சார், அந்த பொண்ணோட மனத்தை திருடிட்டு. ஆனால் நான் பணத்தை திருட போனேன்னு சொல்லிட்டு அந்த அபராத தொகை 1000க்கு அடி வாங்குறான் பாருங்கள். ஒவ்வொரு சவுக்கடியும் இதுதான் இந்த காதலுக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய நெருக்கடி. இது இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த படத்தை பார்க்கும்போது அவர்கள் மனமுருகி அவர்கள் ஒன்றி பார்ப்பார்கள் என்பதை விட, இதயம் இருக்கக்கூடியவர்கள், மனம் படைத்தவர்கள், மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு மத நல்லிணக்கத்தோடு சொன்ன காதல் மனம் படைத்தவர்கள் இந்த படத்தை, உண்மையான காதலை நேசிப்பவர்கள் இந்த காலத்திலும் இருந்தால், ஒரு திலை ராகத்தில் இருந்து வந்த இந்த ராஜேந்தர், உயிரோடு எடுத்த இந்த ராஜேந்தர், மைதிலி என்னை காதலை எடுத்த இந்த ராஜேந்தர், கிளிஞ்சல்களுக்கு இசையமைத்த இந்த ராஜேந்தர், பூக்களை பறிக்காதல் படத்துக்கு இசையமைத்த இந்த ராஜேந்தர், காதல் அழிவதில்லை என்று படம் எடுத்த இந்த ராஜேந்தர், சொன்னால் தான் காதலா என்று படம் எடுத்த இந்த ராஜேந்தர், இந்த காலத்திலும் கலக்கல் காதல்டா என்று காதலை பற்றியே படம் எடுக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இந்த ராஜேந்தர், காதல் நெஞ்சங்கள் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்த மண்ணை கடந்து, அது என்னோட நண்பர்கள் பல பேர் வளைகுடா நாட்டில் இருக்கணும், இந்த மண்ணை பிரிஞ்சுட்டு, நான் தான் காதலிச்ச பெண்ணை பிரிஞ்சுட்டு வளைகுடா நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்தில் எங்கெங்கோ தன் குடும்பத்துக்காக தன்னுடைய காதலை எல்லாம் புதைத்து விட்டு எமோஷனல் ஆகிறேன். அந்த மண்ணை விட்டு போயிட்டு இது பண்ணக்கூடிய அந்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த படம் பார்த்தாங்கன்னா ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.